வணக்கம். நான் பிரேமா சுரேந்திரன். கதை சொல்லவா பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கதை பகுதிக்கு செல்வோமா? ஒரு தோட்டத்துல 3 நண்பர்கள் சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. அவங்க 3 பேரும் எப்பவும் சிரிச்சு பேசி நிறைய கதைகள் பேசி வாழ்ந்து வந்தாங்க. அந்த 3 பேர் யார் தெரியுமா? பச்சை மிளகா, பச்சை தக்காளி, வெங்காயம். அவங்கதான் அந்த 3 நண்பர்கள். ஒரு நாள் பச்சை மிளகா சிவப்பு நிறமா மாறிடுச்சு. மறுநாள் பச்சை தக்காளி சிவப்பு தக்காளியா மாறிடுச்சு. ஆனா வெங்காயம் எந்த நிற மாற்றமும் ஏற்படவே இல்லை. அதனால வெங்காயத்துக்கு ரொம்ப சங்கடமாயிருச்சு. நான் மட்டும் நிறமே மாறல. ஆனா நீங்க பச்சை நிறத்துல இருந்து சிவப்பு நிறத்துக்கு மாறிட்டீங்க. நான் மட்டும் மாறவே இல்லைன்னு வெங்காயத்துக்கு ரொம்ப சங்கடம். இருந்தாலும் தக்காளியும் மிளகாயும் நீ என்னோட நண்பன்டா, நீ எதுக்கு சங்கடப்படுற? நீயும் ஒரு நாள் நிறம் மாறுவ அப்படின்னு சமாதானப்படுத்துறாங்க. ஆனா ரொம்ப நாள் ஆகியும் அந்த வெங்காயம் நிறமே மாறவே இல்லை. அதனால அது அழுகுறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அழுகுறதுக்கு ஆரம்பிச்ச உடனே அந்த வழியா வந்த அந்த தோட்டத்துக்கான தேவதை அந்த வெங்காயத்துக்கிட்ட கேக்குது, எதுக்கு நீ அழுகுற அப்படின்னு கேக்குது. கேட்ட உடனே அந்த வெங்காயம், நான் மட்டும் நிறம் மாறவே இல்ல அப்படின்னு சொல்லுது. அது கேட்ட அந்த தோட்டத்து தேவதை சொல்லுது, நீ என்னைக்குமே ஒரே மாதிரி இருப்ப. ஆனா மத்தவங்க தான் தன்னோட நிறத்தை மாத்திக்குவாங்க அப்படின்னு சொல்லுது. அத கேட்ட உடனே வெங்காயத்துக்கு சந்தோஷமாயிருது. அன்னையில இருந்துதான் அந்த வெங்காயத்தை யார் வெட்டுனாலும் வெங்காயம் ஒரு நாள் அழுதுச்சு இல்லையா, அதே மாதிரி அழுகுறதுக்கு ஆரம்பிச்சிருவோம் நம்மெல்லாம். இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பதிவுல வித்தியாசமான ஒரு கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.